இப்போது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் இங்கே திருவான்மியூரில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் நடக்கும் விஜய் கல்வி விருது விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது விஜய் காரில் இருந்து இறங்கி வந்தவுடன் அவருக்கு மாணவர் அளித்த ஓவியத்தை பரிசளித்த ஓவியத்தை வாங்கி அதை தனது கட்சியின் பொதுச் செயலாளரான புஷியானந்த் அவர்களிடம் வழங்கிவிட்டு அதன் பிறகு உள்ளே சென்றார். உள்ளே சென்ற பிறகு ஒவ்வொரு பகுதியாக அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விருது பெற வந்த மாணவ மாணவிகளிடம் நடிகர் விஜய் அமர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டார். அந்த இடத்தில் அனைவரிடமும் உட்கார்ந்து ஒரு குடும்ப புகைப்படம் எடுப்பது போல அந்த இடத்தில் அமர்ந்து அவர் ஒவ்வொருவரும் தற்போது தனித்தனியாக போட்டோ எடுத்து வருகிறார். அதில் மிக முக்கியமாக திருநங்கை மாணவியான நிவேதாவுடன் அருகில் அமர்ந்து அவர் போட்டோ எடுத்துக்கொண்ட போது அந்த இடத்தில் இருந்த அனைவருமே கிட்டத்தட்ட மெச்சி பாராட்டும் அளவிற்கு இதனை செய்திருந்தனர். மாணவி நிவேதா அதிக மதிப்பெண்கள் பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த காலை வந்தபோதே மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த அரங்கத்திற்கு வந்திருந்த அவர் இந்த விஜய் அவரது கைகளால் இந்த விருது பெறுவதையும் அதே சமயம் தனக்கு அங்கீகாரம் அளிக்கப்படுவதும் மேடை மீது ஏறி அவர் தனது ஒரு சமூகத்தை அவர் முன்னிறுத்தி இந்த பாராட்டினை பெறுவதாகவும் அவர் கூறியிருந்தார். அந்த வகையில் தற்போது தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் அவர் சென்று ஒவ்வொருடமும் தனித்தனியாக போட்டோ எடுத்துக் கொள்வதற்காக அங்கே சென்றிருக்கிறார். இந்த குரூப் போட்டோ என்பது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் ஆகிய இருவருக்கும் தேவையான ஒரு போட்டோவாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்த போட்டோக்கள் அனைத்தையும் எடுத்து தாங்கள் எந்த அளவிற்கு இந்த மாணவ சமுதாயத்திற்கு தற்போது அங்கீகாரம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆவணப்படுத்துவதற்காக இந்த குரூப் போட்டோவை பயன்படுத்தி வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் மேடை மீது ஏறி விருது பெறக்கூடிய ஒவ்வொருவரும் தனித்தனியாக நடிகர் விஜயிடம் போட்டோ எடுத்துக் கொள்வதற்கும் இங்கு வாய்ப்பு இருக்கின்றது. சென்ற முறை கடந்த வருடம் நடைபெற்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியின் முதல் கட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, விஜயுடன் விதவிதமாக போட்டோ எடுப்பதை இங்கு வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் பெரிய அளவில் விரும்புகின்றனர். தங்களது வாழ்க்கையில் இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது என்றும் அதே போல மிக நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு என்றும் அவர்கள் கூறுவதையும் நாம் பார்த்திருந்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.